வணக்கத்துக்குரிய சிவாஜி சேனல் நேயர்களே, சிவாஜி சார் 1952 நடிக்க வந்தார். எத்தனையோ கேரக்டர்கள் பண்ணிட்டாரு. ஆனா அவரோட மனசுக்குள்ள தனியாத ஆசையா அவர் நினைச்ச மாதிரி ஒரு படம் பண்ண முடியலங்கிற எண்ணமும் ஓடிட்டே தான் இருந்துச்சு. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷம் நினைச்சிட்டு இருந்தார். அதுக்குண்டான வாய்ப்பே வரல. நடிகர் திலகத்தோட பிஸி சூழ்நிலையால அப்படி ஒரு கதை ரெடி பண்ணுங்கன்னு சிவாஜியும் சொல்லல, தானா அமையும்னு காத்திருந்தார். இப்படி எந்த மாதிரியான படத்துக்கு சிவாஜி காத்திருந்தார்னு சொல்றதுக்கு முன்னால பழைய விஷயம் ஒன்னா சொல்லணும். சிவாஜி சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே நாடகங்கள்ல நடிச்சுட்டு இருந்த காலங்கள்ல அவர் பார்த்த நாடகம் டம்பாச்சாரி. இந்த நாடகத்துல சாமி ஐயர் அப்படிங்கிற நடிகர் 9க்கும் அதிகமான வேஷங்களை நடிச்சிருந்தார். ஒரே நாடகத்துல இவ்வளவு வேஷமான சிவாஜிக்கு ஆச்சரியம். அதுவும் மேடை நாடகத்திலேயே சிவாஜி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டார். நாடகத்தை பார்த்து அது மனசுக்குள்ள ஆசையா நின்றுடுச்சு. அதுக்கு பின்னால சினிமாவுக்கு வந்து 100 படம் தொட போற நேரம். இடையில கட்டபொம்மன் படத்துல நடிச்சு உலக அளவுல சிறந்த நடிகர்கள்லாம் பேரும் எடுத்துட்டார். உத்தமபுத்திரன், மனோகரா, பாவமன்னிப்பு, பாசமலர், கப்பலோட்டிய தமிழன் உட்பட நிறைய வித்தியாசமா நடிச்சு சிவாஜியால நடிக்க முடியாத வேஷமே இல்லை, பண்ணாத வேஷமே இல்லை அப்படின்னு பேர் எடுத்துட்டார். இப்படி எத்தனையோ படம் பண்ணி இருந்தாலும் ஒரே ஒரு படத்துல பலவிதமான வேஷம் போட்டு நடிக்கிற மாதிரி ஒரு படம் அமையலன்னு ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. பலே பாண்டியா படத்துல கூட 3 வேஷம் போட்டு நடிச்சிருந்தார். 1964 வருஷம் ஏபி நாகராஜன் வந்தார். நாகராஜனோட சிவாஜி அந்த நேரத்துல கொஞ்சம் மனஸ்தாபமா இருந்த நேரம். அவ்வளவா பேச்சு இல்லை. நாகராஜன் ஒரு கதை பண்ணி வச்சிருந்தார். அந்த கதையில சிவாஜியை தவிர வேற யாரும் நடிக்க முடியாது. இது நாகராஜனோட எண்ணமும் கூட. அப்படி ஒரு சப்ஜெக்ட் சிவாஜி கிட்ட இந்த கதையை சொல்லி எப்படியாவது சிவாஜியை நடிக்க வச்சிடணும் அப்படிங்கிற முடிவுல இருந்தார். சிவாஜியோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால டைரக்டா போய் பேச முடியாது. அப்போ தன்னோட ஆரம்பகால நண்பராக இருந்த வி.கே. ராமசாமி கிட்ட இது பத்தி சொன்னார். அதுக்கு வி.கே.ஆர் கூட ஏன் நீங்களே டைரக்டா கேட்டு பார்க்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருக்கிறார். தான் சிரமப்படுறதாகவும் தனக்கு ஹெல்ப் பண்ணவும் கேட்டார். சிவாஜி சம்மதிக்கலைன்னா என்ன பண்றதுன்னு நாகராஜனுக்கு தயக்கம். அதனாலதான் வி.கே.ஆர் சொன்னா சிவாஜி கேட்பார்னு அவர்கிட்ட பேசினார் நாகராஜன். வி.கே.ஆரும் அவரோட நிலைமையை பார்த்து ஷூட்டிங் நடக்கிறப்ப வந்து பாருங்கன்னு சொல்லிட்டார். ஒரு ஷூட்டிங்ல இருந்த சிவாஜியை பார்க்கலாம்னு நாகராஜன் வந்தார். சிவாஜி இதை பார்த்துட்டு அவர் என்ன இங்க பண்றாருன்னு வி.கே.ஆர் கிட்ட கேட்டார். வேற எதுக்கு, உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கார், ஏதோ படம் பண்ணணுமா அது விஷயமா பார்க்க வந்திருக்காருன்னு வி.கே.ஆர் சொன்னார். வி.கே.ஆர் தான் வர சொல்லியிருப்பாருன்னு சிவாஜிக்கு புரிஞ்சு போச்சு. உடனே சிவாஜி வி.கே.ஆர் கிட்ட ஏற்கனவே நீங்க பட்டது பத்தாதான்னு கேட்டார். வி.கே.ஆரும் சில விஷயங்களை பேசி அவர் ஒரு கதை வச்சிருக்காராம், கதையை வேணா கேளுங்க, அதுக்கு பின்னால உங்க முடிவுன்னு சொல்லிட்டார். வி.கே.ஆர் சொன்னதுக்காக சிவாஜி நாகராஜனை கூப்பிட்டு கதை கேட்டார். அவர் சொன்ன கதையில ஹீரோவுக்கு 9 வேஷம். சாதாரணமா கதை கேட்க ஆரம்பிச்சார் சிவாஜி. கதை போக போக அதுல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டார். அடடா, இந்த மாதிரி ஒரு கதைக்காகத்தானே இத்தனை நாளும் காத்துட்டு இருந்தேங்கிற மாதிரி என்ன ஓடிச்சு. சிவாஜிக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா சிவாஜிக்கு அப்ப இருந்த பிஸி சூழ்நிலையால உடனடியா கால்ஷீட் தர முடியாத நிலைமை. தன்னோட நிலைமையையும் நாகராஜனுக்கு சொன்னார். இது நாகராஜனுக்கும் தெரியும். உடனே அவர் ஐடியா கொடுத்தார். சிவாஜியை பார்த்து, இப்ப நான் சொன்ன கதை முழுவதும் இரவுல நடக்கிற மாதிரி கதை. இதனால நீங்க பகல் கால்ஷீட் எதுவும் தர வேணாம், நைட் கால்ஷீட் மட்டும் கேப்ல பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். சிவாஜியும் அதுக்கு சம்மதிச்சு நாகராஜனுக்கு அந்த படத்தை நடிச்சு கொடுத்தார். அந்த படம் தான் நவராத்திரி. தன்னோட பல வருஷ கனவும் ஆசையும் அந்த படத்துல நடந்ததை நினைச்சு சிவாஜிக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் முடிஞ்சப்போ சிவாஜி 99 படத்துல நடிச்சு முடிச்சிருந்தார். அது வரைக்கும் யாரும் பண்ணாத சினிமாவா நவராத்திரி இருந்ததால அந்த படத்தை சிவாஜியோட 100வது படமா வெளியிடலாம்னு நாகராஜன் சிவாஜி கிட்ட அனுமதி கேட்டார். சிவாஜியும் சம்மதம் சொல்லிட்டார். இதுக்கு அப்புறம் தான் அப்ப சிவாஜியோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்த பந்துலு சிவாஜி நடிச்சு தான் தயாரிச்ச முருடன் முத்து படத்தை 100வது படமா வெளியிடலாம்னு சிவாஜி கிட்ட சொல்ல, சிவாஜி நாகராஜனோட நவராத்திரி பட விஷயத்தை சொன்னார். பந்துலுவுக்கு எதுவும் ஏறல. தன்னோட படம் தான் 100வது படமா வரணும்னு ஒரே முடிவா இருந்தார். நவராத்திரி எப்பேற்பட்ட படம், தன்னோட ஆசை நிறைவேறின படம், எப்படிப்பட்ட உழைப்பு, தமிழ் சினிமாவில் யாரும் செய்யாத முயற்சியா அமைஞ்ச இந்த படத்தை ஒதுக்க யார் தான் ஒத்துக்குவாங்க? அது இல்லாம முதல்லயே முடிவான விஷயம் இது. இப்ப போய் மாத்தினா நல்லா இருக்குமா? சிவாஜி அதுக்கு சம்மதிக்கல. நவராத்திரி திரைப்படம் தான் 100வது படமா அறிவிப்பு செஞ்சு வெளியாச்சு. இந்த மனக்கசப்புல பிரிஞ்சு போனவர் தான் பந்துலு. இப்படி நவராத்திரி படத்துக்கு பின்னால இப்படி ஒரு பிரச்சனையும் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் சிவாஜியோட பல வருஷ ஆசையையும் கனவையும் நிறைவேற்றின படம் நவராத்திரி.
ஏபி நாகராஜனோட நவராத்திரி திரைப்படமும் பந்துலு தயாரித்த முருடன் முத்து திரைப்படமும் ஒரே நாளில் வெளியாச்சு. முருடன் முத்து திரைப்படம் நடிகர் திலகத்தோட 99வது படமா அமைஞ்சது. முருடன் முத்து படத்தை ரிலீஸ் செஞ்சு 1 மணி நேரம் கழிச்சு 100வது படமா நவராத்திரி திரைப்படத்தை வெளியிட்டாங்க. நவராத்திரி முதல் நாள் பட விளம்பரத்துல சிவாஜி 100வது படம்னு எந்த குறிப்பும் இல்லாம வெளியாச்சு. நாகராஜன் நவராத்திரி படத்தை எடுக்கிறப்போ அவருக்கு நிறைய பண கஷ்டம் இருந்துச்சு. இந்த படத்துக்கு பாட்டு எழுதின கண்ணதாசன் நாகராஜனோட நிலைமை தெரிஞ்சு அட்வான்ஸ் பணம் கூட வாங்காம பாட்டுகளை எழுதி கொடுத்தார். படம் வரட்டும் அப்புறம் தாங்கன்னு சொல்லிட்டார் கண்ணதாசன். படம் ரிலீஸ் ஆகி நல்லா போட்டு இருந்த பின்னால கண்ணதாசனுக்கு பேசின படத்துக்கு மேல கொடுத்தார் நாகராஜன். 1964 வெளியான நவராத்திரி படத்தை இந்தியில எடுக்க நினைச்சார் சஞ்சீவ்குமார். நவராத்திரி படத்தை பார்த்தார். சிவாஜியின் நடிப்புல பாதி கூட என்னால செய்ய முடியாதுன்னு நவராத்திரி திரைப்பட விழாவில் வெளிப்படையாவே சொன்னார் சஞ்சீவ்குமார். சிவாஜிக்கு பிரான்ஸ் அரசாங்கம் செவாலியர் விருது கொடுக்கறதுக்கு முன்னால சிவாஜி நடிச்ச பல படங்களை போட்டு பார்த்தாங்க. அதுல நவராத்திரியும் ஒண்ணு. படம் பார்த்த விருது குழுவை சேர்ந்தவங்க அந்த 9 வேஷத்தையும் செஞ்சது ஒரே நடிகர் தானா அப்படிங்கறத நம்பலையாம். கம்ப்யூட்டர் எல்லாம் வச்சு பெரிய ஆராய்ச்சி பண்ணினாங்களாம். அதுக்கு காரணம் அவரோட நடிப்பு தான். சிவாஜி செஞ்ச அந்த 9 வேஷத்துக்கும் ஈடு கொடுத்து நடிச்ச சாவித்திரியோட நடிப்பையும் பாராட்டாதவங்க யாரும் இருக்க முடியாது. சத்யவான் சாவித்திரி கூத்து நாடகத்துல நடிக்கிறதுக்கு சாவித்திரிக்கு எந்த அனுபவமும் அதுக்கு முன்னால அமைஞ்சது இல்லை. அதுக்கு தான் ரொம்ப யோசிச்சாங்களாம் சாவித்திரி. சிவாஜி கூட அதுல எப்படி நடிக்கிறதுன்னு சாவித்திரிக்கு நடிச்சு காட்டி இருக்கிறார். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நடிச்சாரா சாவித்திரி.